மொழி முதல் எழுத்துக்கள் குறியிறுதி எழுத்துக்கள் எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்குன்னா 6th இருக்கும், அதுக்கடுத்து 11th ஓகேங்களா. ரெண்டு புத்தகம் தான். சரி, நமக்கு 12th தான் இருக்கும். இது மொழி முதல் எழுத்துக்கள் 22 இருக்கும். ஓகேங்களா. ஆனா 6வதுல இந்த மொழி முதல் எழுத்துக்கள் டாபிக் வந்து 22ன்றது மட்டும் இருக்கு. ஓகேங்களா. புரியுதுங்களா? ஓகே சார். சரி, ஃபர்ஸ்ட் ஒரு மொழிக்கு முதல்ல வர எழுத்துக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால ஒரு மொழிக்கு அதனா முதலில் வராத எழுத்துக்களை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஒரு மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள் எதுனா 2 ரா, 2 லா, 2 நா, 1 டா, 1 ரா. இந்த 8 எழுத்துக்களின் வரிசை, இந்த 8 எழுத்துக்களின் வரிசையில் உள்ள எந்த எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வரக்கூடாது. அப்படி சப்போஸ் வந்ததுன்னா அது என்ன எழுத்துக்களா இருக்காது? தமிழ் எழுத்துக்களா இருக்காது. என்ன எழுத்துக்களா இருக்காது? என்ன எழுத்துக்களா இருக்காது? நான் பேச தெளிவா கேக்குதுங்களா? கொஞ்சம் கூட ரீப்ளே பண்ண பாருங்கம்மா. ஒரு மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள் எத்தனைன்னு சொன்னா 8 சார். 8 சார். 8. அந்த 8னா அந்த 8 வரிசையில் உள்ள எல்லா எழுத்துக்களும். இப்ப ராமன் எழுதுனா இது தமிழ் எழுத்தா சார்னா தமிழ் எழுத்து கிடையாது. இது எப்ப தமிழ் எழுத்துக்களாகுதுன்னா ராமன் இப்படி எழுதுனாதான் இது தமிழ் எழுத்துக்களா மாறுது. ஓகேங்களா. இப்போ ரயில்னு எழுதுற, ரயில் என்ன எழுத்து கிடையாது? தமிழ் எழுத்து கிடையாது. ரயில் தமிழ் எழுத்து கிடையாது. அப்ப இதுக்கு பக்கத்துல என்ன போடணும்? ரேப் பண்ண சார். தமிழ் எழுத்துக்கெல்லாம் வரும். போட்டாக்கா என்ன எழுத்துலாம் வரும்? தமிழ் எழுத்தா மாறும். தமிழ் எழுத்து. அப்ப நம்பர் கூட ராமாயணத்தை என்னன்னு போட்டாரு? முன்னாடி போட்டாதான் என்னது? லட்டு என்பது என்ன எழுத்து கிடையாது? எழுத்துக்கள் கிடையாது. லட்சுமணன் என்ன எழுத்தாது? தமிழ் எழுத்து கிடையாது. இந்த மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள் எத்தனை கேட்டாக்கா எத்தனை? 8 எழுத்துக்கள் சார். 8 எழுத்துக்கள். 8 எழுத்துக்களா அந்த 8 வரிசையில் உள்ள எல்லா எழுத்துக்களும்? சரி, அந்த 8 வரிசையில் உள்ள எல்லா எழுத்துக்களும் ராரா ரீவி ரூரு வேரே ரை கோரோ ரவ் லாலா நீடி டூடு லேலே லை டோலோ டவ் காரா டிடி டூடு டேடே தை டோலோ டவ். அப்ப இந்த எந்த எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல என்ன ஆகாது? ஓகேங்களா. சரி, அதுக்கு எடுத்துக்கோங்க. மெய்யெழுத்துக்கள் 18 மொழிக்கு முதல்ல வராது. என்னது? மெய்யெழுத்துக்கள் 18 மொழிக்கு ஆகாது. மெய்யெழுத்துக்கள் 18 மொழிக்கு என்ன ஆகாது? முதலில் வராது. முதலில் வராது. அதுக்கு அடுத்தது சரி, ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. ஃபர்ஸ்ட் வராதுன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே வரக்கூடியதை நம்ம ஈஸியா பிடிச்சிடலாம். அப்ப அதெல்லாம் மொழிக்கு முதல்ல வராது. மெய்யெழுத்து 18 வராது. மைக் எல்லாருமே ஆஃப் பண்ணுங்களா? ஏன் ஆன்ல இருக்குது மேடம்? மைக் எல்லாம் ஏன் ஆன்ல இருக்குது? கம்பல்சரி ஆஃப் பண்ணுங்க.
மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் இறுதியில் வராது. ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. அதுக்கடுத்து பாருங்க, இந்த ஞா, ஞா, யா, வா இந்த வரிசையில சில எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வராது. சில எழுத்துக்கள் தான் வராது. அது இந்த சில எழுத்துக்கள் எதுன்னா, இந்த நா வரிசையில 11 எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வராது. இந்த ஞா வரிசையில 8 எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வராது. யா வரிசையில 6 வராது. வா வரிசையில 4 வராது. சோ இந்த வராதுன்றதெல்லாம் புத்தகத்துல இல்ல, நம்மளா அனலைஸ் பண்ணி படிக்கணும். அப்ப மொழி முதல் எழுத்துக்கள் இதுல இருந்துதான் நமக்கு ஸ்கூல் புக்ல உண்டு, டெக்ஸ்ட் புக்ல உண்டு. அதனா மொழி முதல் எழுத்துக்கள் எத்தனை சொன்ன? 22. இந்த 22 எதுனா உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 10. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 10. இதுதான் மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள். அப்ப உயிரெழுத்து 12லயும் நம்ம எழுதலாம். அம்மா, ஆடு, இலை, உறவு, முதல், எடு, ஏடு அப்படின்னு இந்த உயிரெழுத்து 12மே மொழிக்கு முதல்ல வரும். உயிரெழுத்து 12மே மொழிக்கு என்ன வரும்? முதலில் வரும். அதே சமயத்துல இந்த மெய்யெழுத்துக்கள் 10 இருக்குது பார்த்தீங்களா? இந்த மெய்யெழுத்து உயிர்மை எழுத்துக்கள் சொல்லுவாங்க. ஆனா உனக்கு புத்தகத்துல என்ன சொல்லுவாங்கன்னா உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 10 தான் சொல்லுவான். ஆனா மெய் கிடையாது, அது நம்ம உயிர்மைன்னு தான் படிக்கணும். இங்க பாருங்க, இந்த கா, சா, தா, நா, பா, மா இந்த 6 வரிசையில உள்ள எல்லா எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். இந்த வரிசையில் உள்ள சொல்லின் முதலில் வரும். அப்ப கா வரிசைனா தாத்தா, தீ, குக்கு, கேக்கே, கை, கோகோ, கௌ அந்த எல்லா எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். அதுக்கு அடுத்தது சா வரிசையில் 12மே சொல்லுக்கு முதல்ல வரும். அப்ப மொழிக்கு முதல்ல வரக்கூடிய உயிர்மை எழுத்துக்களுடைய இதுல இந்த 6 வரிசையுமே வரும். இதை எப்படி சார் நான் ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கலாம்னா, காச தந்தா, காச தந்தா பட்டையா மண்டையில என்ன இருந்தா போனா நாமம் போட்டு இருந்தா போதும். ஞாபகம் வச்சுக்கலாமா? காச தந்தா பட்டையா மண்டையில என்ன பண்ணா நாமம் போட்டு. உயிர்மை எழுத்துக்கள இந்த 6 வரிசையில் உள்ள எல்லா எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வரும். அதுக்கு அடுத்து பாருங்க, இந்த நா வரிசையில ஒரே ஒரு எழுத்து மட்டும் தான் வரும். ஒரு எழுத்து மட்டுமே மொழிக்கு முதலில் வரும். என்ன எழுத்து அது? நனமும் என்னும் சொல்லில் மட்டுமே வரும். நா வரிசையில எத்தனை வரும்? எத்தனை எழுத்துக்கள் வரும்? ஒரே ஒரு எழுத்து தான், ஒரே ஒரு எழுத்து சொல்ல மட்டும் தான் வரும். இந்த ஞா வரிசையில் 4 எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வரும். இந்த ஞா வரிசையில் அதனால் 4 எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வரும். எந்த 4 எழுத்துனா? ஞா, நா, நே, நோ இந்த 4 வரிசை தான் வரும். அதுக்கு எகர வரிசையில் அதனால் மொழிக்கு முதல்ல எத்தனை வரும்னா 6 எழுத்துக்கள் வரும். யா, யா, யூ, யூ, யோ, யவ். யா, யா, யூ, யூ, யோ, யவ். இந்த 6 எழுத்துக்கள் தான் மொழிக்கு முதல்ல வரும். அதுக்கு வா வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் வரும்னா 8 எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வரும். அப்ப இது என்ன பண்ணுனா, அதாவது மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் எத்தனை? மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் எத்தனை? 22. முதல் எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்துக்கள் 22. இந்த 22 எப்படி எழுதுவோம்? உயிரெழுத்து எத்தனை?
12 எழுத்து சார். எத்தனை? 12 சார். மெய் எழுத்துல 18 சார். மெய் எழுத்துனா 10. அதாவது ஆக்சுவலா உங்களுக்கு ஸ்கூல் புக்ல மெய் எழுத்துன்னு தான் இருக்கும். ஆனா நமக்கு புரிஞ்ச மாதிரி படிக்கணும். என்ன எழுத்து அது? உயிர்மெய் எழுத்து. என்ன எழுத்து அது? உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்து. அந்த உயிர்மெய் எழுத்துக்கள் 10 எதுனா கா காவரிசை, சாவரிசை. இதுக்கு என்ன ஷார்ட்கட் சொன்னா? காச தந்தா பட்டைய நாம. காச தந்தா பட்டைய மண்டையில நாம தான் போடணும். இந்த 6 வரிசையில் இருக்கிற எல்லா எழுத்துக்களும் எக்ஸப்ஷனா எது? அப்புறம் ஞாவரிசை, ஞாவரிசை, யாவரிசை, வாவரிசை. இது 6, இது 4. மொத்தம் எவ்வளோ? 10. 10 + 12 எவ்வளோ? 10 + 12 எவ்வளோ? 22 எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வரும். இங்க பாருங்க, இதுலயும் ஒண்ணு சொல்ற பாருங்க. நான் வரிசையில ஒண்ணுதான் வரும். மீதி எத்தனை எழுத்து வராது மொழிக்கு முதல்ல? 11 எழுத்துக்கள். 11 வராது. நான் வரிசையில எத்தனை வரும், எத்தனை வராது? வரிசையில 4 எழுத்து மொழிக்கு முதல்ல வரும். 8 எழுத்து எதுல வராது? மொழிக்கு முதல்ல வரும். எகர வரிசையில 6 வரும், 6 வராது. வகரத்துல 8 வரும், இதுல 4 வராது. ஓகேங்களா? ஒண்ணு இல்ல, இந்த 4 8 அப்படியே இப்படி தலைகீழ போட்டுற வேண்டியதுதான். இந்த 4 6 8 இப்படி தலைகீழ போடுது. என்ன வருதா? சரி, மொழி முதல் எழுத்துக்கள் எத்தனை? மொழி முதல் எழுத்துக்கள் எத்தனை? 22 சார். 22. உயிர் எழுத்துக்கள் எத்தனை? 12 சார். 12. எழுத்துக்கள் எத்தனை? 10. ஆக்சுவலா புக்ல மெய் எழுத்து தான் இருக்கும். நம்ம என்னன்னு புரிஞ்சு படிக்கிறதுக்காக படிக்கிறோம், உயிர் மெய் எழுத்து படிக்கிறோம். ஏன்னா காசா தானா பா இதெல்லாம் என்ன வரிசை? இல்லையா உயிர்மெய் எழுத்துக்கள் தானே? உயிர்மெய் எழுத்துக்கள் தானே? இந்த எல்லா வகையான எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். ஓகேங்களா? உங்களுக்கு டவுட் இருந்தா தெளிவா அப்பவே கேட்டுங்க. சரி, இது மொழி முதல் எழுத்துக்கள். மொழி இறுதி எழுத்துக்கள் எத்தனை? 24. 24. நல்லா கவனியா. இந்த ஒரு வார்த்தைக்காக தான் நம்ம 11th புக்கே தேடுறோம். இப்ப 6வது புக்ல இது மட்டும்தான் இருக்கு. எது மட்டும்தான் இருக்காது? மொழி இறுதி எழுத்துக்கள் 24 அப்படின்ற ஒரு வார்த்தை தான் இருக்கு. மீது எல்லாமே எதுலயே இருக்குது? 6th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்ப நம்ம படிக்கும் போதே தெளிவா படிச்சோம். ஓகேங்களா? சரி, இதுலயும் பாருங்க, உயிரெழுத்து 12 சொல்லின் இறுதியில் வரும். இந்த உயிரெழுத்து 12 சொல்லின் இறுதியில எப்படி வரும்? யாராவது தெரிஞ்சு சொல்லுங்க பாப்போம். ஏற்கனவே நான் படிச்சிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லுங்க. உயிரெழுத்துக்கள் 12 சொல்லின் இறுதியில் வரும். எப்ப வரும்? அளவெடுக்கும் போது வரும் சார். அளபடையில் மட்டும்தான் வரும். சாதாரணமான வாக்கியத்துல நடந்தான், படித்தான், பேசினான், பேசினான், ஓடினான், பார்த்தான், அப்பெல்லாம் எது வராது. நீ எந்த மாதிரியான வாக்கியம் பேசினாலும் எந்த வார்த்தை வராது கடைசியில? உயிரெழுத்து வராது. அப்ப உயிரெழுத்து சொல்லின் இறுதியில் எப்படி வரும்னா அளபடை எழுத்துக்கள்ல மட்டுமே வரும். உயிரெழுத்து 12 சொல்லின் இறுதியில் வரும். அதுக்கு மெய்யெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில், அதனால் மெய்யெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வராத எழுத்துக்கள் பஸ் தெரிஞ்சுங்க. இறுதியில் வரும் எழுத்துக்கள் அப்புறம் படிச்சலாம். மொழிக்கு ஒரு சொல்லின் இறுதியில வராத மெய்யெழுத்துக்கள் எத்தனை கேட்டாங்கன்னா 7. ஒரு சொல்லின் இறுதியில் வரும் மெய்யெழுத்துக்கள் கேட்டாங்கன்னா எத்தனை? 11. சரி, வராத
எழுத்து எப்படி சார் நான் டக்குன்னு நான் மனசுல ஞாபகம் நிப்பாட்டுறது அப்படின்னா இந்த கவனியம். அதாவது வல்லினம், மெல்லினம், இடையினம், கசல தப்பா வல்லினம் இந்த ஆறு மெல்லினத்துல இந்த 7 எழுத்தை தவிர பிற எழுத்துக்கள் எல்லாம் மொழிக்கு இறுதியில் வரும். நான் என்ன சொன்னேன்? நான் சொன்னது சொல்லு. மனப்பாடம் பண்ணாதான் நான் பாடம் நடத்துறேன். கசட தபர ஆறும் மெல்லினத்துல தவிர மற்ற எழுத்துக்கள்லாம். அதாவது ஃபர்ஸ்ட் இது எழுத கத்துங்க. கசட தபர வல்லினம், நெனன நெமன மெல்லினம், இரள வள இடையினம் எழுதிட்டு வல்லினத்துல ஆறும், என்னது வல்லினத்துல ஆறும், இடையினத்துல நெனன நெமன நேவோட ஒண்ணும். இந்த 7 எழுத்துக்கள் எங்க வராது? சொல்லின் இறுதியில் வராது. மெய்யெழுத்துக்கள்ல எந்த 7 எழுத்துக்கள் வராதுன்னா வல்லினாவது மெல்லினாவது. அப்ப 7 எழுத்துக்கள் ஒரு சொல்லின் இறுதியில வராது. பாருங்க, நீங்க எதனா ஒரு பேர் சொல்லுங்க, நீங்க ஏதாவது ஒரு வாக்கியத்தை சொல்லுங்க. நீங்க எதனா ஒரு வாக்கியம் சொல்லுங்க. பள்ளிக்கூடம், பள்ளிக்கூடம் வருதா? இந்த 7 எழுத்து வராது பாருங்க. நீங்க எப்படி வேணாலும் சொல்லுங்க எனக்கு. தலைமை ஆசிரியர், கவனியா, வசந்த் பேர் வைக்கிறீங்களா? இந்த வசந்த் என்பது தமிழ் எழுத்து அல்ல. வாவனா மொழிக்கு முதல்ல வரலாம். ஆனா இட்டு மொழிக்கு இறுதியில் என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. வரக்கூடாது. அப்போ வசந்த் என்பது என்ன பெயர்? கிடையாது. தமிழ் பெயர் அல்ல. தமிழ் பெயர் அல்ல. புரியுதுங்களா? நம்ம உடனே நம்ம குழந்தை பிறந்த உடனே ஐநூற்றுக்கு ஓடுறோம் பேர் வைக்கிறதுக்கு. அவன் என்ன பண்ண வைக்கிறான் தெரியுமா? ஃபர்ஸ்ட் நீ என்ன மதன்றத பேர்ல கண்டுபிடிக்கிறான். இத எனக்கு ஒரு ஆள் சொன்னாரு. இத உண்மையிலே ஐநூறுகிட்ட நீங்க போய் பேர் வச்சு சொன்னீங்கன்னா அப்படித்தான் வைக்க சொல்லுவோம். எல்லா பெரும்பாலான குழந்தைங்க பேர் எல்லாம் இப்ப இடத்துல தெரியுமாக்குது, அந்த ஸ்ரீல தான். அதை வச்சு அவன் கண்டுபிடிச்சிருப்பான். இவன் இந்துவா, இவன் கிறிஸ்டினா, இவன் முஸ்லீமா. இது ஒரு இப்பெல்லாம் ட்ரெண்ட் தான். ஐயர் கிட்ட போனா உண்மையால தமிழ் பேர் வைக்கவே சொல்ல மாட்டான். இது பெரும்பாலான ஊர்ல எல்லாருக்கும் அந்த ஸ்ரீயோட தான் இருக்கு. சரி, அப்ப மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்து மெய் எழுத்துக்கள் எத்தனை? 11. இந்த 7 தவிர்த்து பிற எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில். சரி, அதான் சொல்லி இங்க பாருங்க. உயிரெழுத்து 12ம் மொழிக்கு முதல்ல வரும். மெய்யெழுத்து 11 வரும். அதனால் இந்த 11 எதுங்க? அந்த 11 எது? மெல்லின 5. மெல்லின எத்தனை? 1 சார். மெல்லின 5. மெல்லினம் 5, இடையினம் 6. ஆக மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில வரும்? 11 எழுத்துக்கள் சார். மொழிக்கு இறுதியிலும் அளபடை இடம்பெறும் பொழுது எழுத்துக்கள் இறுதியில் வரும். அப்படின்னு எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் சொல்லி வரும். 4 வராது. சொல்லுங்க. அடுத்து பாருங்க. மொழி இறுதி எழுத்துக்கள் 24. ஒரு மொழிக்கு இறுதியில எது எது வரும், எது எது வராது? மொழிக்கு இறுதியில எது எது வரும்? உயிரெழுத்து 12 வரும். மெய்யெழுத்து 18. 18 மொழிக்கு இறுதியில வரும். புத்தியிலுகம் 1. ஆகிய மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில வரும்? 24 எழுத்துக்கள். 24 எழுத்துக்கள் வரும். சரி, மொழிக்கு இறுதியில வராத எழுத்துக்கள் எது எது? ஆயுத எழுத்து வராது.
ஆயுத எழுத்து வராது. மெய் எழுத்துக்கள் எத்தனை வராதுன்னா அடப்படையாதான் மெய் எழுத்துக்கள் எத்தனை வராதுன்னா வல்லினமா வராது சார். வல்லினத்துல வல்லினத்துல 6 வல்லினத்துல 1 வல்லினத்துல 6 மெல்லினத்துல 1 7 எழுத்துக்கள் எங்க வராது? மொழிக்கு இறுதியில வராது. அப்ப மெய் எழுத்துக்கள்ல 7 எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில வராது. அதுக்கு அடுத்தது ஞா வரிசையில எத்தனை வராது? இந்த ஞா வரிசை இந்த ஞா வரிசையில எத்தனை வராது? எதுவுமே வராது. எதுவுமே வராது. எகர வரிசையில் 18 ஏ முதல் ஏ வரை 18 எழுத்தும் வராது. முகர வரிசையில் தவிர 17 எழுத்துக்கள் வராது. ஆயுத எழுத்து அதற்கு வராது. மொழிக்கு இறுதியில வராது. அப்ப மொழிக்கு இறுதியில எழுத்தான் வரும். இறுதியில இடையினத்துல 6 மெல்லினத்துல 5 எத்தனை எழுத்துக்கள்? 11 மெய்யெழுத்துக்கள் வரும். அளபடை எழுத்துக்கள் இடம்பெறும் பொழுது அதனா உயிரெழுத்துக்கள் 12 வரும். உயிர் எழுத்துக்கள் மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக எங்க வரும்? இறுதியில வரும். புரியுதுங்களா சார்? எழுத்துக்களின் பிறப்பு எத்தனை? 2 இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு. இடப்பிறப்பு எங்கெங்க பிறக்கும்? கழுத்து, தலை, மூக்கு. மார்பில் பிறப்பது எது? வல்லினம் 6. கழுத்துல பிறப்பது உயிர் எழுத்துக்கள் 12. அதாவது இடையினம் 6 இடையில கழுத்து போயிடும். அதனா அப்ப இடையின 6 உயிரெழுத்து 12 அதனா கழுத்துல பிறக்கும். தலையில பிறப்பது எது? மூக்களை பிறப்பது எது? மெல்லினம். முயற்சி பிறப்பு எத்தனை வகைப்படும்? 4 வகை சார். 4 வகை. அதுக்கு அடுத்தது முதல் எழுத்துக்கள், அதாவது முயற்சி பிறப்பு. இந்த முயற்சி பிறப்புல முதல் எழுத்துக்கள் 30 எழுத்துக்கள் எங்கெங்க பிறக்குது? எப்படி பிறக்குது? வாயில் சத்தலாக பிறக்கிறது. எப்படி பிறக்கிறது? இது எப்படி பிறக்கிறது? இந்த ஆளுக்கு என்ன ஷார்ட்கட் சொன்ன? முதல் இடை நுனி. அப்ப இக்கும் நாவின் முதல் அன்னத்தின் அடி. நாவை பத்தி சொல்லுவோம், இது அன்னத்தை பத்தி சொல்லுவோம். புரியுதுங்களா? புரியுதா? நாவின் முதல் அன்னத்தின் அடி. அடுத்தது இஞ்சி நாவின் இடை அன்னத்தின் இடை. இட்டு நாவின் நுனி அன்னத்தின் நுனி. அதனா இத்து இந்து உச்சரிக்கணும். உச்சரிக்கும் போது பாருங்க, இத்து இந்து மேல் பல்லின் அடியை நாக்கின் நுனி. அடியையும் இந்த நுனியையும் பத்தி பேசணும். அடி நுனியும் பேசணும். எப்படி பேசணும்? மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கிறது. இப்பயும் எப்படி பிறக்குது? சரிங்க. இப்ப முதல் 2 பொருந்துவதால் பிறக்கும். இந்த இன்னு பாருங்க, இன்னு வருடம்
இன்னு பொருந்தும். தேய்ச்சிப்பாங்க. எதனா ஒரு பேரை வச்சு இடிச்சிருங்க. அதனா பார்த்தான், படித்தான், அப்ப பொருந்தும். அதனா இது வந்து மேல்வாயை நாக்கி நுனி வருடுவதால் பிறக்கும். இன்னு அதே மேல்வாய் நாக்கி நுனியை மிகவும் பொருந்துவதால் பிறக்கும். அதனா இந்த இல்லுக்கு ஒரு ஷார்ட் சொன்ன. என்ன சொன்ன? தடித்து நொறுங்குவது எது? சின்ன இல்ல சார். இல்லு. அதனா சின்ன இல்ல. சின்ன இல்லு வந்து தடித்து நெருங்குவது. அடியை நாவின் ஓரங்களில் தடிப்பது. ஓரங்கள் தடுத்து தடவுவதால் பிறக்கும். புரியுதுங்களா? சரி. இவ்வு மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருத்துவதால் பிறக்கிறது. சரி, ஓகே. எது மேடம் கேட்டீங்க? கீழிக்கிறோம். இதுவாமா? இதான் சார் கீழிக்கிறோம். ஆமா சார், நான் போட்டோ எடுத்துக்கிறேன், ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். சரி. அது நம்ம மெட்டீரியல் அனுப்பியிருக்கோமா? மெட்டீரியல் பார்த்துட்டேன் சார், நீங்க அனுப்புனது கேட்குறேன். சரி. ரெடியல் தொடர் குற்றிடுக்கிறோம். ஓகே சார். ஒன் தொடர் குற்றிடுக்கிறோம். நெக்ஸ்ட் சார். மென் தொடர் குற்றிடுக்கிறோம். ஓகே சார். நெக்ஸ்ட் சார். இடை தொடர் குற்றிடுக்கிறோம். நெக்ஸ்ட் சார். உயிர் தொடர் குற்றிடுக்கிறோம். சார். ஆயுத தொடர் குற்றிடுக்கிறோம். ஓகே சார். நெக்ஸ்ட் சார். அடுத்தது முத்தி எழுகிறோம். எஸ் சார். அடுத்தது புத்தி எழுகிறோம். ஐகாரம் குறுக்கும். எஸ் சார். அவுகாரம் குறுக்கும். அவ்வெண்ணை எடுத்து தடித்து வந்தா 2 மகர குறுக்கம் காமிங்க சார். மகர குறுக்கம். எஸ் சார். ஆயுத குறுக்கம். ஆயுத குறுக்கம். கொஞ்சம் எழுத்து. ஓகே, அது இன்னைக்கு நடத்துறேன் சார்.